Hey hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நைட் வியர் கலெக்ஷன். இந்த வீடியோ ஃபுல்லாவே நைட் வியர் கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நான் காட்டியிருப்பேன். ஒன்று ரெண்டு கேஷுவல் வியரும் இருக்கும், ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸும் நான் காட்டியிருக்கேன். இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி வியர் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ நான் வாங்கியிருக்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரெகுலர் வியரா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நான் ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸா வியர் பண்ணி அது கம்ஃபர்டபுளா இருக்கா, அந்த மணிக்கு அது வர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நைட் வியர் பேண்ட். மோஸ்ட்லி நான் வாங்கியிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இந்த காலர் மாதிரி கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 நைட் வியருக்கு மட்டும்தான் டிஷர்ட் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். மற்றபடி இந்த மாதிரி காலர் வச்சு பட்டன் வச்சு அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் வாங்கியிருக்கேன். இதை நான் போட்டும் காட்டுறேன், எப்படி இருக்குது, ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். இதில் வந்து குட்டி குட்டி ஹார்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த ஷீப்லாம் வந்து இந்த ஓஷன் கலர் ஒரு மாதிரி க்ரீன், லைட் க்ரீன் மாதிரி ப்ளூ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல காட்டன் பிளெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டாக. நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் ப்ளூவில் ஒரு மாதிரி லீஃபு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நைட் வியர். இது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே வந்து காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலரில் குட்டி குட்டி ஹார்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் காட்டன் மெட்டீரியல். அடுத்து இந்த பர்பிள் கலர் செக்குடு போட்டது, இதுவும் காட்டன் மெட்டீரியல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இந்த பீச் கலரில் ட்ரையாங்கல் ஷேப் பிரிண்ட்ல ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கவும் சரி, வியர் பண்ணும்போதும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் நைட் வியர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டதே இந்த பீச் கலர் தான். இந்த பீச் கலரும் இப்போ காட்டிட்டு இருக்க இதுவும் வந்து ரயான் மெட்டீரியல். இப்போ காட்டிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது, அதனாலேயே நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதை நீங்க நைட் வியரா மட்டும் இல்லாம வெளியில எங்கேயாவது போறீங்க, மால்லாம் போறீங்கன்னா தாராளமா இதை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லாவெண்டர் கலர், இதே மாடல்ல சேம் மெட்டீரியல்ல வந்து பிளாக்கும் வாங்கியிருந்தேன். இதோட மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நைட் வியர் வாங்கும்போது எப்பவுமே உங்க சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்ப காட்டிட்டு இருக்க இது வந்து ஒரு கோட் செட் தான். இது வந்து நம்ம நைட் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னாலும் தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோட் செட்ல வந்து மேல டாப் வந்து பிளாக் கலர், கீழே வந்து ஒரு சாண்டல் கலர்ல கொடுத்துட்டு ஒரு சைடு லெக்குக்கு மட்டும் லீஃப் மாடல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும். இதோட மெட்டீரியல் பியோர் காட்டன், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸி காட்டியிருக்கேன். இதில் வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இதோட மெட்டீரியலும் பியோர் காட்டன் தான். எல்லாத்தையும் ஒன்றொன்னா வியர் பண்ணி அது கம்ஃபர்டபுளாக இருக்கா, அந்த மணிக்கு வந்து அது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
ஓகே, ஹால் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்று தான். நான் ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கினதில் எதுவுமே எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப வியர் பண்ணுறதுக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன், நீங்கள் எந்த சீசனில் வேணால் வியர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எல்லாமே. ஸோ எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். நீட் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.